Hello foodies, welcome back to நமக்கு soru thaan mukiyam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வெஜிடபிள் கறி பிரியாணிங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரியாணியா இருக்கும். எஸ், மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பாத்திரத்துல 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் பட்டை, கிராம்பு, ஸ்டார், ஏலக்காய், மிளகு, ஜாதிபத்திரி, ஜாதிக்காய், பிரியாணி இலை, கடல் பாசி இது எல்லாத்தையும் போட்டுடலாம். நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது சின்ன பச்சை மிளகா, அதனால தான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். பெருசுனா 6 கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுடைய ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நடந்த காம்படிஷனுடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னருக்கு கிடைச்ச கிஃப்ட். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது 2வது வின்னருக்கான கிஃப்ட். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் அதிகமாக தண்ணி விடும். தண்ணி எல்லாம் நல்லா வெளியே வந்து நல்லா வேகட்டும். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கார மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், இப்ப தயிர். நல்லா திக்கான கிரேவியா கிடைச்சிருச்சு. இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதும் அரிசி இந்த மாதிரி ரெஸ்ட்ல விட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்பதான் பிரியாணி உங்களுக்கு ஒட்டாம தனித்தனியா வரும் ரைஸ். இப்போ இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப்புன்ற ரேஷியோல தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ இதை லிட்டு போட்டு முடிக்கலாம். கொதிச்சிடுச்சு. இப்போ இதை 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆவி வெளியே போகாத அளவுக்கு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த தண்ணி சுண்ட அளவுக்கு இதை திருப்பி மூடி வச்சு வேக வைக்க போறேன். அடுப்பு சிம்லே வச்சுக்கோங்க. செம்மங்க, நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அடி பிடிக்கவே இல்லை. அந்த அரிசியும் ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரி உதிரியாகவும் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு soru thaan mukiyam சேனல். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆகும்.